குட் ஈவினிங். இன்றைக்கி அக்டோபர் 2 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலில் இது நம்ம தமிழ்நாடை பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஸோ ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா செட்ஸ் அப் டாஸ்க் ஃபோர்ஸ் டு பிரிங் டவுன் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா கம்மி பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி அப்படின்னா என்னன்றதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா, டெத் வந்து பார்த்தோம்னா அக்கர்ஸ் டூரிங் ப்ரெக்னன்சி ஆர் வித்தின் 42 days ஆஃப் டெலிவரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ அப்படின்றது மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா இப்போது நம்மளோட இந்தியா லெவலில் எவ்வளோ இருக்குது, ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது, ஸோ அதே மாதிரி இருக்கிற 28 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி WHO வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ரேஷியோ வந்து பார்த்தோம்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2030 அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்குள்ளே நம்ம எவ்வளோ வந்து பார்த்தோம்னா கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா இந்த டீட்டெயில்டாக இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போது சுப்ரியா சாஹூ அப்படிங்கிறவங்க தான் ஹெல்த் செக்ரட்டரி. ஸோ முன்னாடி வந்து இவங்க என்விரான்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தோம்னா we have 9 to 10 lakh டெலிவரிஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அண்ட் அபவுட் வந்து பார்த்தோம்னா 400 மேட்டர்னல் டெத்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்கர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் ஆடிட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷோ தட் 80% ஆஃப் டெத்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரெவென்டபிள், அதாவது 80% வந்து பார்த்தோம்னா இறப்புகள் தடுக்கக்கூடியதாக தான் வந்து பார்த்தோம்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் பிரிங்கிங் இன் எ பாலிசி சேஞ்ச் டு சேவ் லிவ்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலில் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டட் எ ஸ்டேட் லெவலில் தான் நம்ம இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் டு ரெடியூஸ் மேட்டர்னல் டெத்ஸ். ஓகேவா? ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு பிரிங் டவுன் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா லெஸ் தென் 10 per 1 lakh live births அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரெசென்ட்டில் இட் வாஸ் 45.5 per 1 lakh live births. ஓகேவா? ஸோ இது நம்ம பார்க்கும்போது மேட்டர்னல் மார்ட்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் per 1 lakh live births தான் வந்து பார்த்தோம்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பர்த் ரேட்டாக இருக்கட்டும், டெத் ரேட்டாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தோம்னா நமக்கு 1000 per பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1 lakh per live births தான் வந்து பார்த்தோம்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ லைவ் பர்த்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹெட் பண்ணுறது யாருன்னா ஹெல்த் செக்ரட்டரி தான். தட் இஸ் சுப்ரியா சாஹூ. அப்படி அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸை வந்து பார்த்தோம்னா ஹெட் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்க போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து வந்து பார்த்தோம்னா ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து பார்த்தோம்னா கூப்பிட போகிறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா வர போகிறாங்க. இந்த WHO அண்ட் யூனிசெஃபை பற்றி வந்து பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச 2023 குரூப் 2ல் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ் கொஷினில் வந்து பார்த்தோம்னா WHO அண்ட் யூனிசெஃபோட ரோல் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த would introduce a new and robust pre-British planning mechanism to seal gaps in the provision of critical care to pregnant women in government and private sectors கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேட்டர்னல் ஆடிட் டெத்ஸ் வந்து பார்த்தோம்னா which are being conducted regularly 2004லேருந்து நம்ம ரெகுலராக அதை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு அந்த ஆடிட் வச்சு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா have found 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான காசஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மேட்டர்னல் டெத்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரீசனாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்சன்டேஜ் வைஸாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 25% வந்து பார்த்தோம்னா என்ன காசு வந்து மேட்டர்னல் டெத்துக்கு வந்து பார்த்தோம்னா இதாக இருக்குன்னா ஸோ போஸ்ட் பார்ட்டம் ஹாமியோரக் தான் வந்து பார்த்தோம்னா இதாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர் வந்து பார்த்தோம்னா 22% அண்ட் செப்சிஸ் வந்து பார்த்தோம்னா 10% அண்ட் ஹார்ட் டிசீஸ் வந்து பார்த்தோம்னா 8% அண்ட் அபார்ஷன் வந்து பார்த்தோம்னா 4%. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டியோட டெத்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 5 இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா காசஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா as it has been வந்து பார்த்தோம்னா அசர்டைன்
about 80% ஆஃப் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டெத்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரெவென்டபிள்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ப்ரெவென்ட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் 80% வந்து பார்த்தோம்னா இறப்புகள் இருக்குது. ஸோ அது கரெக்டான மெஷர்ஸ் எடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா 80% ஆஃப் வந்து பார்த்தோம்னா இந்த டெத்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரெவென்ட் பண்ணலான்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் 9 to 10 lakh டெலிவரிஸ் வந்து பார்த்தோம்னா டேக் பிளேஸ் ஆகுது. அதே மாதிரி 400 மேட்டர்னல் டெத்ஸ் வந்து பார்த்தோம்னா இதாகுது. ஸோ இது கரெக்டான மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஸோ இதை நம்ம குறைக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது த ஸ்டேட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா would examine the causes of maternal mortality and take corrective action to prevent deaths, work in coordination with various government departments to look at social determinants including வந்து பார்த்தோம்னா malnutrition, anemia, ensure universal availability of critical reproductive and maternal services to all pregnant women and address inequities in access to maternal health services as GO said. ஓகேவா? கவர்மெண்ட் ஆர்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் malnutrition வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா போஷன் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம். ஸோ போஷன் அபியான் பற்றியும் வந்து பார்த்தோம்னா கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதே மாதிரி அனிமியா முக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் வந்து பார்த்தோம்னா அனிமியா முக் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அனிமியாவும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி அண்ட் உமனோட அந்த ரிலேட்டட் இஷ்யூஸில் வந்து பார்த்தோம்னா இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஹெல்த் செக்டார் கீழே தான் வந்து பார்த்தோம்னா இந்த அதாவது ஹெல்த் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே தான் இந்த நியூஸஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் அடிக்வேட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் கொடுக்கணும். ஸோ மெடிசன்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தோம்னா கலெக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா சேர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வி ஹாவ் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதாவது உங்களுக்கு பிரைமரி, செகண்டரி அண்ட் ஹெல்த் அண்ட் டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து பார்த்தோம்னா இது பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கிறத வச்சு தட் மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ WHO வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு நல்ல லெவல்லே வந்து பார்த்தோம்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 52.2 per 1 lakh live births வந்து பார்த்தோம்னா எப்போ இருந்துச்சுன்னா 2022-23 இந்த இயரில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ எவ்வளோனா 52.2 ஓகேங்களா per 1 lakh birth. இப்போ வந்து பார்த்தோம்னா 2023-24 வந்து பார்த்தோம்னா தான் 45.5 ஓகேங்களா. ஸோ இதை தான் 2 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னா 10க்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கேரளா வந்து பார்த்தோம்னா பிலோ 18 வந்து பார்த்தோம்னா அவங்க இப்போயே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கேரளா 18 வந்து பார்த்தோம்னா பண்ணும்போது தமிழ்நாடு அது ஈஸியாக பண்ணலான்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு சர்வே பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 2023 ஸோ மார்ச் 2024 ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோம்னா எந்த மேட்டர்னல் டெத்துமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் அக்கர் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா இது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா சில அங்கே வந்து பார்த்தோம்னா என்ன பாசிபிள் ரீசன்ஸ்னால வந்து பார்த்தோம்னா அந்த டெத்ஸ் எதுவும் அக்கர் ஆகாமல் இருந்தது. ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணி மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா அதை கொண்டு போகலான்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா SDG 3 வந்து பார்த்தோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 வந்து பார்த்தோம்னா அச்சீவ் பண்ணுற மாதிரி தட் இஸ் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா SDG 3. ஸோ இந்த இதை அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இது இருக்குது. ஸோ WHO வந்து பார்த்தோம்னா என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தோம்னா 70க்குள்ளே கொண்டு வரணும். அதாவது மேட்டர்னல் டெத் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 70 per 1 lakh live birthsக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போவே தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 45.5 இருக்குது. ஸோ இன்னும் 2 இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா 10க்குள்ளே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல முன்னுதாரணமாக வந்து பார்த்தோம்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ எவ்வளோனா இட் வாஸ் 97 per 1 lakh live births. ஸோ இன்னும் 2030க்குள்ளே we can reduce it வந்து பார்த்தோம்னா கம்மியாக 70க்குள்ளே கொண்டு வர மாதிரி தான் நிறைய மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸும் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா நிறைய அதாவது அனிமியா முக் ஸ்ட்ராட்டஜி அண்ட் போஷன் அபியான் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க மால் நியூட்ரிஷனுக்காக. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் PICME அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் கோஹர்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் போர்ட்டல் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ரீப்ராடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் ஐடி வந்து பார்த்தோம்னா ஜெனரேட் ஆகும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தோம்னா ரெகுலராக வந்து பார்த்தோம்னா டாக்டர்ஸ் அவங்கள வந்து பார்த்தோம்னா செக்அப் கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹெல்ப் லைன் வந்து பார்த்தோம்னா இருக்குது. வி ஹவ் 104 அப்படின்ற ஹெல்த் லைன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற ப்ரெக்னன்ட் உமன் வந்து பார்த்தோம்னா அவங்களே ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி அவங்களோட இதை வந்து பார்த்தோம்னா விசாரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா சைட்லேருந்து நிறைய மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுக்கிறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஹெல்த், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தோம்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஸோ ஹெல்த் செக்டாரில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச 2024 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா தே ஆஸ்க்ட் அபவுட் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்டிலிட்டி ரேட்டோட டெஃபினேஷன் வந்து பார்த்தோம்னா அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னா என்ன, ஸோ ஃபர்டிலிட்டி ரேட்னா என்ன, பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன, ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ 1000 இல்லை 1 lakh அப்படின்ற டேட்டாஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தோம்னா இதை குறைக்கிறதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா சயின்ஸில் இருக்குது. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் வந்து பார்த்தோம்னா கவர் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ டார்கெட்ஸ் டு லான்ச் வந்து பார்த்தோம்னா வீனஸ் மிஷன் இன் மார்ச் 2028. ஓகேவா? ஃபார் 112 day ஜேர்னி டு த பிளானட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இதோட ஹெட்டிங்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வி ஆல் நோ இஸ்ரோ வந்து பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. ஸோ இஸ்ரோவோட சேர்பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சோம்நாத் இப்போ சேர்பர்சனாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட மெய்டன் மிஷன் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வீனஸ்க்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஸோ இட் வாஸ் மெய்டன் மிஷன். ஸோ அண்ட் இட் வாஸ் செகண்ட் இன்டர்பிளானட்டரி மிஷன்னு சொல்லுவாங்க வீனஸ்க்கு அனுப்புறது. ஓகேவா? ஸோ அந்த மிஷன் பேர் வந்து பார்த்தோம்னா சுக்ரயான் 1. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்பிளானட்டரி மிஷன் வந்து பார்த்தோம்னா மாஸ்க் நம்ம வந்து பார்த்தோம்னா அனுப்புனது தான். ஓகேவா? ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்கிறது எப்போனா ஸோ டார்கெட்ஸ் டு லான்ச் பண்ணியிருக்கிறது ஸோ மார்ச் 2028 தான் வந்து பார்த்தோம்னா அவங்க டார்கெட்ஸ் டு லான்ச். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட ஜேர்னி வந்து பார்த்தோம்னா 112 day அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இதோட பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா 1236 crore வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்போ தான் ரீசெண்டாக நம்ம கேபினெட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அக்கார்டிங் டு த டார்கெட்டட் லான்ச் விண்டோ வந்து பார்த்தோம்னா ஃபார் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் த எர்த் டிபார்ச்சர் டேட் இஸ் ஸ்கெடியூல்டு வந்து பார்த்தோம்னா எர்த்லேருந்து எப்போ கிளம்புது அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் மார்ச் 29, 2028 அண்ட் அரைவல் டேட் ஆன் வீனஸ் வந்து பார்த்தோம்னா எப்போனா நமக்கு ஜூலை 19, 2028. ஓகேவா? ஸோ விஓஎம் வந்து பார்த்தோம்னா வில் பி லான்ச் பை இந்த வெஹிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ லான்ச் வெஹிக்கல் மார்க் 3. ஓகேவா? ஸோ இந்த வெஹிக்கல் தான் வந்து பார்த்தோம்னா இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கலுக்கும் அதோட போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிளை பற்றின சில டேட்டாஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷனை வந்து பார்த்தோம்னா யாரு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 மூலிமா தான் வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இஸ்ரோ வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தட் 19 பேலோட்ஸ் வந்து பார்த்தோம்னா வில் பி ஆன்போர்ட் இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஓகேவா? ஸோ இதில் 16 வந்து பார்த்தோம்னா இந்தியன் அண்ட் வந்து பார்த்தோம்னா 2 வந்து பார்த்தோம்னா இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டவும் சேர்ந்த பேலோட்ஸு. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா 1 இன்டர்நேஷ்னல் பேலோடாக வந்து பார்த்தோம்னா இதில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதோட கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அதாவது இந்த மிஷன் வந்து பார்த்தோம்னா எதுக்காக நம்ம வீனஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அனுப்புகிறோம் அப்படின்றது எதுக்குன்னா ஸோ எக்ஸாமைனிங் வந்து பார்த்தோம்னா டஸ்ட் இந்த வீனஸ் அட்மாஸ்பியர் அண்ட் மேப்பிங் வந்து பார்த்தோம்னா அதோட டோபோகிராஃபியை வந்து பார்த்தோம்னா நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த டஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா எக்ஸாமைன் பண்ண போகிறோம். வீனஸில் அந்த வீனஸ் பிளானட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து எக்ஸாமைன் பண்ண போகிறோம். ஸோ அது போக ஸ்டடியிங் த சோலார் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தோம்னா நியர் வீனஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டிகேட்டிங் சப் சர்ஃபேஸ், இதோட சப் சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வை திஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது என்னன்னா ஸோ இப்போ ஸ்பேஸ் டூரிசம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் மெனி பர்சன் வந்து பார்த்தோம்னா நிறைய வில்லிங் காட்டுறாங்க, அதாவது ஸ்பேஸ் டூரிசம் மேலே. ஸோ தேர் ஆர் மெனி பிரைவேட் கம்பெனிஸ் இன் யூஎஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸ் டூரிசம் வந்து பார்த்தோம்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சரில் தேர் வில் பி எ ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு போட்டியாகவும் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸ் அந்த
இது மேலே வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச 79th யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டரும் வந்து பார்த்தோம்னா இதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்பேஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்பேஸ் டூரிசமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா ஸ்பேஸ் சம்மந்தமான இப்போ நிறைய மிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா அனுப்புறதா இருக்கலாம். ஸோ ஸ்பேஸை வந்து பார்த்தோம்னா யார் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் வந்து பார்த்தோம்னா இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச UNGA வந்து பார்த்தோம்னா அவர் பேசியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இஸ்ரோவோட வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான மிஷனாக வந்து பார்த்தோம்னா கருதப்படுது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நிறைய பிளானட்ஸில் வந்து பார்த்தோம்னா தி ஆர் சர்ச்சிங் ஃபார் வந்து பார்த்தோம்னா வேற ஒரு லைஃப் இது இருக்கா, ஸோ லைஃப் வந்து பார்த்தோம்னா பாசிபிளாக எதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இருக்கான்றது செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மிஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வீனஸ்க்கு வந்து பார்த்தோம்னா யார் யார் மிஷன்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ US வந்து பார்த்தோம்னா அமைச்சிருக்காங்க, அண்ட் USSR வந்து பார்த்தோம்னா அமைச்சிருக்காங்க. ஸோ ஜப்பான் அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ப்ளஸ் ஜப்பான் சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு மிஷன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சரில் அதாவது அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறது என்னென்னா, ஸோ நம்ம வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் வந்து பார்த்தோம்னா மார்ச் 2028 வந்து பார்த்தோம்னா ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா டாவன்சி வந்து பார்த்தோம்னா நாசா வந்து பார்த்தோம்னா பிளான் பண்ணியிருக்காங்க. இட்வாசன் வந்து பார்த்தோம்னா 2029 அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து பார்த்தோம்னா என்விஷன் அப்படிங்கிற மிஷன் வந்து பார்த்தோம்னா பிளான் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் இன் 2030. அண்ட் வந்து பார்த்தோம்னா வெனீரா வந்து பார்த்தோம்னா ரஷ்யா வந்து பார்த்தோம்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் மிஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிக்கல் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்ஷன். ஓகேவா. ஸோ இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா இந்தியன் பாலிட்டி செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல். ஸோ நம்ம 2 days பிஃபோர் பார்த்தா அந்த தமிழ்நாடோட கேபினட் ரீஷஃபிள் பற்றின தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலில் அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்து எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா காலம்னிஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஆர்டிக்கல் எழுதுவாங்க. பட் ஹிந்து எடிட்டர் எழுதும் போது வந்து பார்த்தோம்னா அதில் அவங்க எந்த பயாஸ்னஸும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு நடுநிலையாக தான் அந்த ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா இப்போது ஒரு நல்ல படித்து பார்க்கும்போது ஒரு பயாஸ்னஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஆர்டிக்கலாக தான் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேஞ்சஸ் அட் த டாப், தட் மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம்னா இப்போ டெப்டி சிஎம் வந்து பார்த்தோம்னா உதயநிதி கொடுத்தது. ஸோ அது போக கேபினெட்டை வந்து பார்த்தோம்னா ரீஷஃபிள் பண்ணது. ஸோ அண்ட் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா மஸ்ட் இன்ஃப்யூஸ் வந்து பார்த்தோம்னா கான்ஃபிடன்ஸ் இன் த பீப்புள் வந்து பார்த்தோம்னா தே சர்வ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இதோட டாப்பிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேபினட் ரீஷஃபிள் பற்றி வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ அப்படி கொடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் பற்றியும் வந்து பார்த்தோம்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா இப்போ சவுத் ஏஷியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் சம்மந்தமான இஷ்யூ வந்து பார்த்தோம்னா நடந்துட்டுருக்கு. அண்ட் நிறைய பார்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா பண்ணுறாங்க. ஸோ அது போக ரீசெண்ட் எலெக்ஷன்ஸ்லேயும் டைனஸ்டிக் தான் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து அவங்க வின் பண்ணுற மாதிரியான இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா சவுத் ஏஷியா அண்ட் இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து பார்த்தோம்னா பொன்முடி வந்து பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவர்கிட்டருந்து வந்து பார்த்தோம்னா வாங்கி தான் கோவி செழியனுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் 2006 இருந்து தான் வந்து பார்த்தோம்னா செப்பரேட் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷனுக்கும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் இருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா முன்னாடி பொன்முடி இருந்தார், இப்போ வந்து பார்த்தோம்னா கோவி செழியன் இருக்கார். நமக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சின்ஸ் 2006 இருந்து இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா செப்பரேட்டாக ஃபார்ம் ஆனதுலேருந்து ஒரு எஸ்சி வந்து பார்த்தோம்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தோம்னா ஹேண்டில் பண்ணவே இல்லைன்னு ஒரு கிரிட்டிசிசம் வந்து திராவிடியன் பார்ட்டிஸ் மேலேயே இருந்தது, இன்க்ளூடிங் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஸோ அதை போக்குற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இப்போ கோவி செழியனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கெடியூல் கேஸ்ட் மெம்பருக்கு இந்த ஹையர் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மூவாக தான் வந்து பார்த்தோம்னா பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா முன்னாடி சீனியாரிட்டி லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா 10th பிளேஸில் வந்து பார்த்தோம்னா இருந்தார். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இன்டர் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டரான துரைமுருகன் தான் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஓகேங்களா. பட் வென் வந்து பார்த்தோம்னா இவர் டெப்டி சிஎம்மாக கொடுக்கும் போது ஸோ தேர்ட் பிளேஸ்க்கு வந்து பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா இன்டர் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எ சிமிலர் அரேஞ்ச்மெண்ட் இன் 2009 வந்து அதாவது 2009 நடந்த விஷயத்தை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அது எப்படின்னா மிஸ்டர் ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா அந்த 2009 தான் டெப்டி சிஎம் ஆகிறாரு, கருணாநிதி வந்து பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது. ஸோ அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் த டிஎம்கேஸ் லாங் ஸ்டாண்டிங் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த கே அன்பழகன் தான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஸ்லாட்டில் இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இப்போ எப்படி துரைமுருகன் செகண்ட் ஸ்லாட்டில் இருக்காரோ
ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அன்பழகன் இருந்தாங்க. ஸோ அன்பழகன் செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கும் போதும் ஸோ டெப்டி சிஎம்மாக வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து பார்த்தோம்னா எம்கே ஸ்டாலின் ஆனார். இப்போ வந்து பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா ஆயிருக்காங்கன்றது மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் இன் மச் ஆஃப் சவுத் ஏஷியாவில் வந்து பார்த்தோம்னா டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு நாமாவே வந்து பார்த்தோம்னா பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா விச் இஸ் அட் வேரியன்ஸ் வித் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இட் இஸ் ஆல்சோ அபவுட் வெதர் டைனஸ்ட் கேன் ஃபுல்ஃபில் த லெகிட்டிமேட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் தேர் ரெப்ரசன்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே அவங்க டைனஸ்டிக் பாலிடிக்ஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க எதுவும் தப்பு சொல்ல, அதாவது டைனஸ்டிக் பாலிடிக்ஸை முழுசாமல் எதுக்கல. ஸோ அப்படி டைனஸ்டிக் பாலிடிக்ஸில் வரவங்க வந்து பார்த்தோம்னா உண்மையாகவே அந்த பீப்புள் ஆஸ்பிரேஷன்ஸை வந்து பார்த்தோம்னா புரிஞ்சு நடந்துப்பாங்களா, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குமான்ற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. பிகாஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு சிஎம்மோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா இங்கே யாருக்கும் உரிமை கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஹிம் ஆர் ஹர் பர்சனல் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி தான் அது வரும். ஸோ அதாவது அவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்படி டைனஸ்டிக் பாலிடிக்ஸில் அதாவது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, டைனஸ்டிக் பாலிடிக்ஸை அவங்க ஃபுல்லாக எதுக்கல. ஸோ அப்படி டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் மூலியமாக உள்ளே வரவங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜோடு உள்ளே வராங்களா, அப்படி வந்துட்டு உண்மையாகவே அந்த பவரை வந்து பார்த்தோம்னா அவங்க கரெக்டான முறைக்கு தான் பயன்படுத்துகிறாங்களான்ற மாதிரி தான் கேள்வியை வச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா ஆன்சர் ரைட்டிங்லும் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஸோ பிளைண்டாக வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம டைனஸ்டிக் பாலிடிக்ஸை வந்து பார்த்தோம்னா கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா வி ஆல் நோ த ஐஎன்சியோட இது நமக்கு தெரியும். ஸோ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா ஸ்டில் வி ஆர் ஹேவிங் தட் பார்ட்டி. ஸோ அதே மாதிரி இப்போ பிஜேபி வந்து பார்த்தோம்னா டைனஸ்டிக் பாலிடிக்ஸ்க்கு இது பண்ணாலுமே வந்து பார்த்தோம்னா தர் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அந்த டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் இல்லாமல்லாம் வந்து பார்த்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் தேர் வாஸ் அ பியூட்டிஃபுல் கோட் இன் தமிழ் ஆல்சோ, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எவ்ரி பர்சன் வந்து பார்த்தோம்னா அவங்களோட அந்த ஃபேமிலி அண்ட் தர் பேஸ் நீட்ஸை வந்து பார்த்தோம்னா தே வில் ட்ரை டு வந்து பார்த்தோம்னா ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வாட் இஸ் வந்து பார்த்தோம்னா இதுனா, ஸோ பீப்புள் வில் அக்செப்ட் பண்ணும் போது வந்து பார்த்தோம்னா தே வில் கோ ஹெட், அதர்வைஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க அதை இது பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்க சிம்பிளாக ஒரே இதில் முடிச்சிட்டாங்க. மிஸ்டர் உதயநிதி could emerge a leader in his own right if he is able to handle this and stays away from சைக்கோஃபான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கோஃபான்ஸ் அப்படின்றது யாருன்னா, ஸோ இப்போ நம்ம ஹிந்து படிக்கும்போது இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் வாஸ் மோர் லுக் லைக் வந்து பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியர்ஸ் இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பி வெரி ஈஸி டு ரீட் ஹிந்து. ஸோ இப்போ சைக்கோஃபான்ஸ் அப்படின்றது யாருன்னா, சும்மாவே வந்து பார்த்தோம்னா நம்ம புகழ்வாங்க, அதாவது நம்ம மூலிமா ஏதாவது ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக சும்மாவே வந்து பார்த்தோம்னா நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுறது, இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தோம்னா சைக்கோஃபான்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த மாதிரி புகழ்ந்து பேசுகிறவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா அவர் அதிகமான விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நேரம் செலவிடாமல் இல்லை அதுக்கு வந்து பார்த்தோம்னா செவி சாய்க்காமல் ஸோ அவரோட ஒர்க்கை வந்து பார்த்தோம்னா கரெக்டாக பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அந்த டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் மேலே அதாவது வச்ச குற்றச்சாட்டும் வந்து பார்த்தோம்னா சரி பண்ணப்பட முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து பார்த்தோம்னா ரீஇண்டக்ட் பண்ணும் போது வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க பெயிலில் தான் வந்திருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இன்னும் பார்த்தோம்னா ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா அந்த இதில் வந்து பார்த்தோம்னா வெளியே வரல. ஸோ அதே மாதிரி அவர் போன கேஸுமே வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஃபார் ஏ கேஷ் ஃபார் ஜாப் அந்த ஸ்கேமில் தான் வந்து பார்த்தோம்னா போனார். ஸோ இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ திராவிடியன் பார்ட்டிஸோட ஐடியாலஜி என்னன்றது தெரிஞ்சும் பட் ஸ்டில் வை தே கேவ் ஹிம் திஸ் போர்ட்ஃபோலியோ அகைன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் எ பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஸ்பியரில் வந்து பார்த்தோம்னா அந்த பொலிட்டிக்கல் நாலேஜோடு நம்ம படிக்கும் போது இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம இதை வந்து பார்த்தோம்னா சோஷியல் இஷ்யூஸ்லையும் வந்து பார்த்தோம்னா நம்ம இதை கொண்டு போய் எழுதலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் இந்தியன் பாலிட்டிக் பற்றின செக்ஷன்ஸ்லையும் வந்து பார்த்தோம்னா சில நம்ம நோட்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் கோ த்ரூ இட். அண்ட் திஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹிந்துவோட பிஸ்னஸ் பேஜில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்னென்னா, சென்டர் பிக்ஸ் 3 நியூ மெம்பர்ஸ் ஃபார் ஆர்பிஐஸ் வந்து பார்த்தோம்னா ரேட் செட்டிங் பேனலுக்கு வந்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வி ஆல் நோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ இந்த பேங்க் வந்து இப்போ எம்பிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகேவா, ஸோ அதாவது ரேட் செட்டிங் பேனல் அப்படின்றது என்னென்னா, ஸோ எம்பிசி தான். ஸோ எம்பிசியோட அப்ரிவேஷன் வந்து பார்த்தோம்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகேவா, ஸோ அந்த கமிட்டி தான் வந்து பார்த்தோம்னா சில ரேட்ஸை வந்து பார்த்தோம்னா செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ரெப்போ ரேட்டாக இருக்கலாம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ அந்த ரேட் வந்து பார்த்தோம்னா எதோட அடிப்படையில் செயல்படுது அப்படி, அதாவது
அமைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்மளோட அந்த கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்து தான் ஓகேங்களா. ஸோ டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கும், ஸோ இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் அண்ட் மணி சப்ளை எல்லாத்தையும் வச்சு தான் வந்து பார்த்தோம்னா அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா ரெப்போ ரேட் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி டீஃப்ளேஷன் இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி மணி சப்ளை அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த எம்பிசியோட டெசிஷன் தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த எம்பிசி வந்து பார்த்தோம்னா இட்ஸ் a 6-member பாடி. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா 3 members வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐயில் இருந்தோம். ஸோ அண்ட் 3 எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்கள தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது சென்டர் வந்து பார்த்தோம்னா பிக் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இந்த மானிட்டரி பாலிசியோ கமிட்டியோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆர்பிஐயோட கவர்னர் தான் ஓகேவா. ஸோ யூபிஎஸ்சியில் 2015 இந்த எம்பிசி பற்றி வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றி 2015 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது 6 month இது. ஸோ இப்போ இந்த எம்பிசி வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ண போகிறாங்கன்னா ஸோ October 7 to 9 வந்து பார்த்தோம்னா இந்த எம்பிசி மீட் பண்ண போகிறாங்க. ஸோ October 7 அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அல்லது 8, 9 அந்த டேட்டில் வந்து பார்த்தோம்னா we will see அவங்க வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ரெப்போ ரேட் கொடுக்குறாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கொடுக்குறாங்கன்றத. அண்ட் எம்பிசி பற்றி வந்து பார்த்தோம்னா 2015 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுத்து வந்து பார்த்தோம்னா பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கேட்டிருப்பாங்க, அதோட டிஸ்கஷனும் வந்து பார்த்தோம்னா பாருங்கள். ஸோ எம்பிசி பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக சில டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம்னா பாருங்கள், ரெப்போனா என்ன, ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன்ற மாதிரி ஓகேவா. ஸோ அண்ட் எக்கனாமிக்ஸில் இது ஒரு வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டே தான். ஸோ October 2 ஸோ பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வந்து பார்த்தோம்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில். ஸோ மகாத்மா காந்தியோட பர்த் ஆனிவர்சரி தான். ஸோ 155th வந்து பார்த்தோம்னா பர்த் ஆனிவர்சரி. ஸோ இவரோட பெஸ்ட் கோட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த கோட் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். ஸோ அவரோடது நிறைய கோட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ லேர்ன் டு சர்வ் நாட் டு ரூல் அது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஃபேமஸான கோட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கோட் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு கோட் அது. ஸோ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்டு அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன மாற்றத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அது நீங்களாக இருங்க அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஸோ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியோட ரோல் வந்து பார்த்தோம்னா என்னன்றது நம்ம சிலபஸ்லேயே அவங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால தான் வந்து பார்த்தோம்னா அது வச்சுருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்தோம்னா காந்தியோட என்ட்ரிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு வேறு மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஒரு சத்தியாகிரகா அண்ட் அஹிம்சாவை வச்சு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தோம்னா கொண்டு போக முடியுமா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா வார் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ இதாக இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி காமிச்சவரும் அவர் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹி வாஸ் நாட் இந்த பிலீஃப் ஆஃப் வந்து பார்த்தோம்னா என் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு எதிரானவர் மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தோம்னா இப்போது என்ன தான் நம்ம செஞ்சுட்டு போனாலுமே வந்து பார்த்தோம்னா அது அந்த கடைசியில் அந்த வேலை வந்து எல்லாத்தையுமே நியாயப்படுத்திடும்னு சொல்கிற அந்த கான்செப்ட்டுக்கு ரொம்பவே எதிரானவர். ஏன்னா நம்ம போகும்போதே ஒரு வேலையை செய்யும் போதே அதை கரெக்டான விஷயத்தில் தான் செய்யணும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யணுன்றதில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே தெளிவாக இருந்தார். அண்ட் there was many more கான்ட்ரவர்சிஸும் வந்து பார்த்தோம்னா இவரை பற்றி இருக்குது. அண்ட் so he was called as a father of the nation and father of the Indian constitution சொல்லக்கூடிய அம்பேத்கருக்கும் இவருக்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்க மாதிரியும் இருக்குது. அண்ட் இன் மை பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா he was more idealistic பர்சனாக தான் வந்து பார்த்தோம்னா நான் பார்க்குறேன். அண்ட் அம்பேத்கர் வாஸ் மோர் ரியலிஸ்டிக் பர்சன். அண்ட் ஸோ தட்ஸ் த மேஜர் அவங்களோட அந்த கான்ட்ரவர்சிக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ மேஜர் டிஃப்ரென்சஸாக வந்து பார்த்தோம்னா அந்த ஐடலிசம் அண்ட் ரியலிசம் தான் வந்து பார்த்தோம்னா மேபி இருந்திருக்கலாம். ஸோ ஆஸ் எ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக என்னோட இது அதுதான். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஸோ லிபர்ட்டி பற்றி வந்து பார்த்தோம்னா காந்தி நிறைய பேசியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தப்பு பண்ண கூட சுதந்திரம் இல்லைன்னா அது சுதந்திரமே இல்லைன்னு வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக எல்லாரையும் தப்பு பண்ணலாம் நாங்கள் சொல்லலை. ஸோ அதே மாதிரி ஹி வாஸ் வந்து பார்த்தோம்னா அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால், அதாவது மது ஒழிப்பை பற்றி வந்து பார்த்தோம்னா அப்போவே பேசியிருக்கிறாரு. பட் ஆனால் மது வந்து பார்த்தோம்னா இன்னுமே ஒழியல. ஸோ நிறைய போராட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வில்லேஜஸை பற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய பேசியிருக்காரு. அண்ட் நம்மளோட சப்ஜெக்ட் அண்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சன் வந்து பார்த்தோம்னா டு நோ அபவுட் ஹிம். ஓகேங்களா. ஸோ இவரோட ஆட்டோபயோகிராஃபியும் வந்து பார்த்தோம்னா படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அது போக வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ ஹி போல்ட்லி டிட் தட் அண்ட் சீரியஸ்லி ஹி இஸ் த கோட். ஓகேவா. ஸோ தேங்க்யூ.